11 தசகம் வரைக்கும் நம்ம சம்மரி பார்த்துட்டோம். இப்ப 12வது தசகம், துவாதசம் தசகம், வராக அவதாரக வர்ணனம். நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ வருணன் மூலியமாக தெரிஞ்சுட்டான் அந்த ஹிரண்யாக்ஷன் இல்லையா, எங்க அதாவது தனக்கு நிகராக சண்டை போடக்கூடியவா யாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு கதைய மேல அப்படி தோல்ல போட்டுட்டு அப்படி கதையோட தான் பல இடத்துல தேடி 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 அலைஞ்சான். ஆனா கடைசி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், பக்தைக்க திருஷ்யக, நீ பக்தாளுக்கு மட்டுமே இல்லையா புலப்படுவ, அப்படியேப்பட்ட ஒன்னா அந்த பக்தனுக்காகத்தான் நீ காட்சி கொடுப்பையே தவிர இப்படி எல்லாரும் கேட்டா அப்படிங்கிறதுக்காக முன்னாடி வந்து நீ எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும் என்னன்னா உன்னையே ஆசிரிச்சு இருக்கக்கூடிய பக்தாள் இருக்கா இல்லையா, சதா சர்வ காலமும் உன்னை நினைச்சுண்டு உன்னை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும்னு நினைப்பா இல்லையா, அவளுக்கு இல்லையா நீ காட்சி கொடுக்கற, அப்படியேப்பட்ட நீதான் நோயை போக்கணும்னு கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த ஹிரண்யாக்ஷனும் என்னன்னா பக்திங்கிற அந்த ரசத்துல இல்லைன்னாலும் என்னன்னா எப்படியாவது அந்த நாராயணனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே இருக்கான் இல்லையா. அதனாலேயே என்னன்னா இப்போ அது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் அடுத்த தசகத்துல கண்டினியூ பண்ண போற. ஆனா அதற்கு முன்னாடி இந்த வராக பகவான் எப்படி வந்து அவதாரம் பண்ண இல்லையா, இந்த வராக மூர்த்தி தான் வந்து என்னன்னா இப்போ இந்த பூமாதேவிய உத்தரணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சண்டை போட போறா. இருந்தாலும் என்னன்னா இந்த வராக மூர்த்தி எப்படி வந்து அவதாரம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்குதான் இந்த தசகம் ஆரம்பிக்கிற. ஸ்வயம்புவோ மனுரதோ ஜனசர்கஷீல, ஸ்வயம்புவ மனு என்னன்னா இப்படி சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு. இந்த எல்லாம் இந்த சிருஷ்டி அப்படிங்கிற பொழுது என்னன்னா பிரஜைகள் எல்லாம் உற்பத்தி பண்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படி அவருக்கு வந்து 5 குழந்தைகள் பிறக்கிறா. அதன் மூலியமாக சிருஷ்டிங்கிறது அப்படி பெருசாயிண்டே போயிட்டு இருக்கும். அவளை வந்து என்னன்னா 9 ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணித்தரா, 9 பெண்கள் பிறப்பா. அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் நம்ம அந்த கபில அவதாரத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ஸ்வயம்பு மனுவுக்கு 5 பசங்க, தேவகூதி ஆகூதி பிரசூதின்னு சொல்லிட்டு 3 பெண்கள், அப்புறம் உத்தானபாதன் பிரியவிரதன். அப்போ இந்த தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு 9 பெண்கள் பிறக்கிறா. கபில அவதாரம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த 9 பெண்கள் மூலம் இப்படி சிருஷ்டிங்கிறது போயிட்டே இருக்கு, அப்படியே சிருஷ்டி ஆரம்பிச்சு இப்படி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா என்னன்னா பூமாதேவி திடீர்னு காணும். ஏன்னா பூமாதேவி இப்ப ஜலத்துக்குள்ள கீழே வந்து என்னன்னா கர்ப்போதகம்னு சொல்லக்கூடிய ஜலத்துக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான் இந்த ஹிரண்யாக்ஷன் இல்லையா. அதனால இப்ப என்ன ஆச்சு, இந்த மனுவுக்கு வந்து இந்த தகாத சமயம், அதாவது அசமயே அப்படின்னு பார்த்திருப்போம். மகிம் அசமயே, இந்த மகிம்னா பூமாதேவியை கொண்டு போய் அசமயேனா பிரளய காலத்துல எல்லாம் ஜலத்துக்குள்ள மூழ்கும் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு இல்லையா. அப்போனா பரவாயில்ல. ஆனா இப்ப வந்து பிரஜைகளை உற்பத்தி பண்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, சிருஷ்டிங்கிறத ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் தான் ஜனங்கள்லாம் இனிமேதான் பிரஜைகள் எல்லாம் நிறைய உண்டாக போறோம். அப்படி இருக்கும் பொழுது பூமாதேவி இல்லைன்னா எப்படி இந்த எங்க வாழறது இல்லையா. அதனால என்னன்னா எல்லா முனிவர்கள் இவாளோட எல்லாம் சேர்ந்துண்டு நேரா சத்தியலோகம் கிளம்பி போயிட்டாராம். ஏன்னா பிரம்மா கிட்டேயே போய் நம்ம இந்த விஷயத்த சொல்லணும். இல்ல நம்மளுக்கு எப்படி ஒரு பிரச்சனைன்னா நேரா அப்பா அம்மாட்ட போய் முதல்ல சொல்லுவோம் இல்லையா. அது போல பிரம்மா கிட்ட போய் நம்ம இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக பிரம்மா கிட்ட போய் உங்களுடைய திருவடிகளையே அடைக்கலம்னு வந்துட்டோம் நாங்க, நீங்க தான் வந்து இதற்கு ஒரு உபாயம் சொல்லணும். இப்போ சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேளையில வந்து பார்த்தா அடுத்த ஸ்லோகத்துல 2வதுல கண்டினியூ பண்ற கஷ்டம் பிரஜைகளுக்கெல்லாம் கஷ்டமாயிடுது, இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துடுது. ஏன்னா இந்த பூமாதேவி இப்ப உள்ள போய் இப்படி ஒழிச்சு வச்சுட்டானே அந்த ஹிரண்யாக்ஷன். அதனால இப்ப வாழறதுக்கு ஒரு இடம் வேணுமே எங்களுக்கெல்லாம். அதனால பிரம்மதேவன்ட்ட போய் வேண்டின்னு இருக்க. அப்ப பிரம்மா வந்து என்னன்னா கண்ணை மூடிண்டு பகவானுடைய திருவடியே தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அம்போருஹாக்ஷ தவபாத யுகம் விசிந்திது, பாத யுகம் அப்படி திருவடிகள், யுகம்னா 2ன்னு அர்த்தம். அம்போருஹாக்ஷ தாமரை போல அழகா அப்படி அவ்வளவு மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடிகள், அது 2த்தையுமே தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அத்தனை சிந்தனையில பூரா பிரம்மதேவனுடைய சிந்தனை பூரா என்னன்னா பகவானுடைய திருவடியாக இருந்தான். அப்போ இப்ப முன்னாடியாவது தப்ப வலிமை அப்படின்றதுனால இந்த பிரளய ஜலத்தெல்லாம் பருகிட்டேன், இப்ப நான் என்ன பண்றது, இதற்கு ஒரு உபாயம் வேணுமே அப்படின்னு அதே சமயத்துல பகவானே நீதான் இதற்கு ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு கண்ணை மூடிண்டு திருவடிகளையே தியானம் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தா பிரம்மாவுடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன ஒரு ஜந்து வந்து வெளியில குதிச்சுதான், அப்படி வெளியில வந்து விழுந்துதான். அது என்ன அப்படின்னு பார்த்தா சிசு கோல ரூபி, ஒரு சிசு, ஒரு குழந்தை மாதிரி ஒரு குட்டி ஒரு ரூபம். அது பார்த்தா கோல ரூபம். கோல ரூபம்னா என்னன்னா ஒரு இது சொல்றோம் இல்லையா, காட்டு பன்றி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, போர், வைல்டு போர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு உருவமா பன்றி குட்டி, ஒரு சின்ன உருவம்.
அப்படி அது எவ்வளவு பெருசு இருந்தது அப்படின்னா 4வது ஸ்லோகத்தை சொல்ற அங்குஷ்ட மாத்திரம், ஒரு கட்டவிரல் சைஸுக்கு தான் இருந்தான். உற்பத்தி அது அந்த மூக்கு அந்த துளையிலேந்து என்னன்னா ஒரு உருவம் குதிச்சுது. பார்த்தா என்னன்னா ஒரு அங்குஷ்ட மாத்திரம் தான் இருந்தான், கட்டவிரல் சைஸுக்கு தான் இருந்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பூயோத கும்பி சதுருஷக, கும்பினா யானைய போல அப்படியே வளர்ந்துட்டே வருதான், பெருசாயிண்டு வருதான். அப்படி வளர்ந்து 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 பார்த்தா என்னன்னா அப்படியே அந்த அந்த மேல ஆகாசத்தை எல்லாம் அப்படி தொடர அளவுக்கு போய் அப்படி பெருசா வளர்ந்து விடுத்தான். அதுதான் இங்க சொல்ற அப்ரே ததாவித முதீக்ஷ பவந்த முச்சைஹி, அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு கடைசியில அப்ரேனா அந்த ஆகாசத்தை தொடர அளவுக்கு என்னன்னா அவ்வளோ பெருசா வளர்ந்து விடுத்தான் அந்த குட்டி பன்றி குட்டி. அப்போ பிரம்மாவுக்கு தோன்றதான், கோசவ் யார் இது? கட்டாயமாக இது என்னன்னா சாதாரணமா ஏதோ ஒரு ஜீவன் சொல்லவே முடியாது. ஏன்னா அச்சிந்திய மகிமா, கண்டிப்பா இது நினைச்சு கூட பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு மகிமைகள் இருக்கே. அதனால என்னுடைய மூக்கிலிருந்து வெளிவந்ததா இந்த பன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி அப்படி அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்கார். பார்த்தா நன்னாவே தெரிஞ்சுட்டு அஜிதஸ்ய மாயா, எந்த பகவானுடைய மாயை யாராலையுமே வெல்ல முடியாதோ அப்படிப்பட்ட அந்த நாராயணன் தான் இங்க இப்படி பன்றி ரூபத்துல வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிண்டே இருக்கும். அப்படி மனசுல அவர் நினைக்கும் பொழுதே அங்க ஒரு பெரிய கர்ஜனையா, அப்படி பெரிய ஒரு சவுண்டு கொடுக்குறாராம். அப்படி அந்த என்ன எப்படி எதற்காக சவுண்ட் அப்படின்னா, அந்த கர்ஜனை எதற்காக அப்படின்னா இங்க பிரம்மா நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரிதான் அப்படிப்பட்ட ஒரு சவுண்டா. அதனால அத என்னன்னா ஆமான்னு சொல்ற மாதிரி என்னன்னா ஒரு பெரிய ஒரு சவுண்டு கொடுத்தாராம் அப்படி வராகமூர்த்தி. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, இந்த சவுண்டை கேட்டுட்டு மேல அந்த லோகத்துல இருக்கக்கூடியவாள் எல்லாரும் வந்துட்டாலாம். எல்லாம் ஜனர் லோகம், தபஸ் லோகம், இந்த லோகத்துல எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவள்லாம் முனிவர்கள்லாம் இந்த சப்தத்தை கேட்டு ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். வராகமூர்த்திய ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். அந்த ஸ்துதியில இன்னும் சந்தோஷப்பட்டு இன்னும் சப்தம் பலமாக இருந்துதான். ஊர்துவ பிரசாரி பரிதூம்ர அப்படிங்கிற பொழுது அப்போ உதரணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார் இல்லையா, அதற்காகத்தானே இவ்வளவு பெரிய ரூபமாக மாறினது. அப்போ கீழே பார்க்கிறார் கர்ப்போதகம், அந்த ஜலம் பூரா நிறைஞ்சிருக்கு, அந்த ஜலத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும். அப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா பன்றி ரூபத்துல இருக்காரு. அவருடைய முகம் கீழ் நோக்கி இருக்கு, வால் மேல் நோக்கி இருக்கு, ரோமங்கள்லாம் அப்படியே மேல அப்படியே குத்திட்டு நின்னுக்க மாதிரி அப்படி மேல அப்படியே குச்சி மாதிரி நிக்கும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அப்படி மேல நிக்கிறதா. அப்படி அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் பிளந்துட்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட திருவுருவமா இருக்கான். அப்போ மேல இருந்து ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் அந்த முனிவர்கள்லாம் ஸ்துதி பண்றா. அந்த ஸ்துதியை கேட்டு ரொம்ப ஆனந்தத்தோட தோத்ரூன் முனி சிசிரையன் ரொம்ப குளிர்விச்ச மாதிரி இருக்கான். அந்த ஆனந்தத்தோடவே உள்ள அப்படியே இறங்குறாராம் அந்த ஜலத்துக்குள்ள. அப்போ உள்ள ஜலத்துல நிறைய முதல கூட்டம் நிறைய இருக்கான். உள்ளுக்குள்ள நிறைய ஜலஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பயந்தே போயிடுதான். அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்கரச்சக்கரம்னா முதலைகள் நிறைய திமிங்கிரங்கள் இதெல்லாம் சுத்தின்னு இருக்கு. அது எல்லாம் என்னன்னா ஒரு பயத்துல இப்படி அப்படி சுத்தி அந்த ஜலத்துக்கே என்னன்னா ஒரு டர்புலன்ஸ், ஒரு ஷேக் ஆயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி அப்படி ஷேக்கார்தான் ஆக்கம் பையன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இப்படி நடுங்க பண்ணிண்டு அப்படி நேரா போனவர் என்ன பண்றாரு, எங்க பூமாதேவின்னு பூமாதேவியை பார்க்கறதுக்கு தான் தேடிண்டு போயிட்டு இருக்கா. அகவேஷயத்வம் நீ அகவேஷயன்னு தேடிண்டு போறது, பூமாதேவியை தேடிண்டு போனீங்க. வசுமதினா பூமாதேவி. அப்போ திருஷ்டுவா தைத்திய ஹதகேன, அந்த பூமாதேவிக்கு காவலுக்காக நிறைய அங்க அரக்கர்கள்லாம் விட்டுட்டு போயிருக்கான், அசுரர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கான் அந்த ஹிரண்யாக்ஷன். அதனால என்னன்னா அந்த அசுரர்கள் எல்லாம் அந்த பூமாதேவி எடுக்கிறதுக்குள்ள இப்படியும் அப்படியும் நிறைய ஏதோ கஷ்டப்படுத்துறா. ஆனா அது எல்லாம் பொருட்படுத்தாம, ஏன்னா இவ்வளோ பெரிய உருவத்தோட இருக்கார் இல்லையா, அதெல்லாம் ஒன்னும் சின்ன ஒரு பின்னு குத்துற மாதிரி தான் இருக்கும் அவள்லாம் கஷ்டப்படுத்தினா கூட. ஆனா அப்படியேப்பட்ட உருவத்தோட நீ அப்படி கீழே குதிச்ச நீ என்னன்னா நேரா பூமாதேவி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பூமாதேவியை உத்தரணம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணம் தான். அதனால இவாளெல்லாம் ரொம்ப விளையாட்டா இப்படி அப்படி சும்மா அப்படி கையால் எப்படி தள்ளி விட்டா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மகா ஒரு பெரிய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நீ அந்த அந்த சுத்தி இருக்கக்கூடிய அசுரர்கள் அவளெல்லாம் என்னன்னா எதிர்த்துட்டு வந்தா இல்லையா, அவளெல்லாம் ஒண்ணும் இல்லாம சும்மா இப்படி தட்டி விட்டுட்டு நீ என்ன பண்ண, உன்னுடைய கோர அந்த பற்கள் இருக்கு இல்லையா, அதாவது முன்னாடி என்னன்னா ஷார்ப்பா ஒரு ஸ்ருங்கம், ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் காட்டு பன்றிக்கலாம். அந்த ஸ்ருங்கத்தை வச்சுட்டு என்னன்னா அப்படி கீழே அப்படி ஒரு அந்த பூமி என்ற அந்த ஜலத்துக்குள்ள அப்படி உள்ள குடுக்குறாராம். அப்படி உள்ள குடுத்து என்னன்னா அழகா அப்படி விளையாட்டா அந்த பூமாதேவியா அப்படி அழகா அந்த பல்லுல மேல உச்சியில அப்படி அழகா தூக்கின்ட்டாராம்.
அபியுத்தரன்னதம் அத தராம், தரானா பூமாதேவி அழகா விளையாட்டா அப்படி எடுத்துட்டு இல்லையா, அது ஓரத்துல ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய ரூபம் எடுத்துட்டு இருக்க. அந்த பூமாதேவியோ அழகா குட்டியா உருண்ட மாதிரி அந்த மூலையில கிடக்குறா இல்லையா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா, ஏதோ ஒட்டிண்டு. எப்படி இந்த பன்றிகள்லாம் இந்த நிலத்துல இருக்கக்கூடிய கிழங்கு இதெல்லாம் அந்த கோர புல்லு இத மாதிரி இதெல்லாம் எடுத்து சாப்பிடும் இல்லையா, அத மாதிரி என்னன்னா அப்படி குத்தி வெளியில எடுக்கும்பொழுது பார்த்தா என்னன்னா அந்த பூமாதேவி ஏதோ கோர புல்லு மாதிரிதான் ஒட்டின்னு இருந்தாலாம். அந்த பூமியை ரொம்ப அழகா விளையாட்டா வெளியில எடுத்துட்டு வந்து, இப்படி நீ உத்தரணம் பண்ணி இப்படி நீ ரட்சிச்சியே, அப்படியேப்பட்ட நீதான் என்ன நோய்கள்ல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கறத சொல்லி இந்த தசகம் பூர்த்தியாகி 13வது தசகத்துல ஆரம்பிக்க